உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனி பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. நிறைய கும்பராசி அன்பர்கள் அதுதான் கேட்டாங்க, சாமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா, ஜென்ம சனி விலகித்தா இல்லையா? ஸோ நிறைய கும்பராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு முழுக்க ஜென்ம சனி ஆரம்பம். கவனம் தேவை. ஜென்ம சனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான். அதனால் ஜென்ம சனி ஆரம்பம். அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்லலாம், ஆனாலுமே கூட 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும் எல்லா செயல்பாடுகளிலும் சிந்திக்கும் காரியங்களில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சொல்லுவாங்க, ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, 7.5 ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வையினால் 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். பணவரவு, தனவரவு, யோகங்கள், அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கோ, பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ, அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குதோ, ஒரு 20% மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் தாக்கங்கள் உண்டு. ரைட். ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. சிம்மம் கன்னி இவங்க 2 பேருக்குமே அஷ்டம சனி கண்டக சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4-10 தொழில் சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது 7.5 சனி ஆரம்பம். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, இந்த 7.5 சனிலேருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள். இந்த பொங்கல், இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் 30 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த 2வது சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனி பெயர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க.
அதே போல் விருச்சக ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ மிதுனம், கடகம், விருச்சகம், இந்த மகரம், இந்த 4 ராசி என்பர்களும் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி 2026, அதுவும் திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. இப்போ பாருங்கள் கும்பராசி அன்பர்களே, இது நாள் வரையில் ஜன்ம சனி விலகிச்சா இல்லையா, இதுதான் கேள்வி. ஏன்னா நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% கும்பராசி அன்பர்கள் மெயினாக கெசட்டட் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ அவங்க மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் டேக்ஸில் இருக்கக்கூடியவங்க, சிடிஓவில் இருக்கக்கூடியவங்க, டேக்ஸ் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், சிபிஐ ஆகட்டும், ராவாகட்டும், அது மாதிரி நிறைய உயர் அதிகாரிகள் கும்பராசியில் நிறைய இடமாற்றங்கள் அமைஞ்சு போச்சு. ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் மனசு விட்டே நம்மக்கிட்ட பேசிட்டாங்க. ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கூட சாமி பூர்வம் வெறுத்து போச்சு சாமி, இந்த பக்கமே வேணாம், நம்ம எங்கே வெளியில் போயிடலாம், அந்தளவுக்கு மனம் வெறுத்து பேசிட்டாங்க. இந்த ஜென்ம சனி அவங்கள அப்படியெல்லாம் எதிரிகளை கொண்டு இவங்க யார் ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ, சட்டத்துக்கும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சோதனையாக போச்சு. அந்த அளவுக்கு நிறைய ட்ரபுள்ஸு, கஷ்ட நஷ்டங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அரசியல் ப்ரெஷர்ஸ், பாலிட்டிக்ஸ் ப்ரெஷரு. ஸோ அது சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாது. அப்போ கும்பர் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஹைஃபையான ஒரு ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு, நன்கு கற்று அறிந்த சட்டம் அறிந்தவர்களுக்கே ஒரு கஷ்டம்னா, நார்மலாக நம்மளை போன்ற, உங்களை போன்ற, என்னை போன்ற ஒரு கும்பராசி அன்பர்களுக்கு பாதுகாப்பு சனி பகவான் எப்படி கொடுப்பாரு? இதுதான் அதுக்காக அந்த உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ இது நாள் வரையில் திருக்கணிதப்படி ஜென்மசனி விலகினாலும் கம்ப்ளீட்டாக அந்த ஜென்மசனி விலகலை. ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, இப்போது இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 200% ஜென்மசனி விலகியது. 200% ஜென்மசனி கிளியர் ஆகிடுச்சு. இனிமேல் பாதசனி மட்டுமே. ஜென்மசனியே பார்த்தவங்களுக்கு பாதசனி ஏமாற்றும். பாதசனி ஒன்றும் உங்களுக்கு பெருசாக பண்ணாது, தைரியமாக இருங்க, ஜாலியாக இருங்க. கும்பராசி அன்பர்களே, பாதசனியை பொறுத்த வரையிலும் பாதகத்தை செய்யாது. அதுவும் கும்பராசிக்கு 2வது வீட்டில் அமரக்கூடிய சனி, குரு வீட்டில் அமரக்கூடிய சனி, குருவுடைய பார்வையை பெறப்போகின்ற சனி உங்களுக்கு யோகத்தை செய்ய போகுது. கும்பராசி அன்பர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஒரு சேர்மேனாக இருக்கலாம், அல்லது நகராட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேலே அங்கே தலைவர்களாக இருக்கலாம், அதே போல் மேயராக இருக்கலாம், அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த மாதிரி இருக்கலாம், அல்லது அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், அல்லது எதிர்கட்சி வரிசையில் இருக்கலாம், அரசியலில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். எத்தனையோ அன்பர்களை நம்ம பார்க்குறோம். அப்போ நிச்சயமாக எனதருமை கும்பராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியால் அதிக நன்மை உண்டு. குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு, பத்திரிகை துறையில், மீடியா துறையில், தொலைக்காட்சிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீக மடாதிபதிகள், எல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே போல் கவர்மெண்ட் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு, இவங்களை அனைவருக்கும் கும்பராசியாக இருப்பீர்களேயானால் இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குறிப்பாக ஜன்ம சனி விலகியது. அப்போது அற்புதமான கால நேரம்.
இது நாள் வரல நான் ஜெயிக்க சாமி, வெற்றி பெற வேலை, அது கடைசி எண்டு வரலும் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். இனிமேல் அந்த வெற்றி கிடைக்கும், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. நீங்கள் என்ன ஜெயிக்கணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சாமி, நானும் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், என்னால் வெற்றி பெறவே முடியல அப்படின்னு சோர்ந்து போய் உட்காந்து டயர்ட் ஆகிட்டீங்களா? டோன்ட் வரி. கும்பராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் அழைக்கிறது. எழுந்து வாங்க, அதிர்ஷ்டம் கூப்பிடுது. கம்பெனியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ப்ரமோட்டராக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், கனிம வளங்கள், பெட்ரோல் பங்க் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸு, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இன்னும் சொன்னால் லேபு சம்மந்தப்பட்டது, அப்புறம் கார்ப்பரேட் நிறுவனங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு, கோல்டு பிஸ்னஸ்ஸு, சில்வர் பிஸ்னஸ்ஸு, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், எந்த தொழில், அதே போல் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஃபார்மாவாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸ். இப்போ அரசு துறையில் எத்தனையோ அதிக அரசு மருத்துவ பெருமக்கள், ஆண்கள், பெண்கள், குறிப்பாக மருத்துவ பெண்கள், பெண் மருத்துவர்கள் கும்பராசியில் அதிகம் நம்மக்கிட்ட வந்தவங்க. அப்போ நீங்கள் மருத்துவர்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனதருமை கும்பராசி என்பர்களே, நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 100% நன்மை. உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் விலகி, மனக்கசப்புகள் எல்லாம் விலகி, மனசு சந்தோஷமாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு கலர்ஃபுல்லான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது. அப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, இது எனக்கு கிளியர் ஆகுமா சாமி? எனக்கு ஒரு கேஸ் இருக்குது, எனக்கு ஒரு லோன் இருக்குது, அல்லது எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வரணும், இல்லை எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பதில் வரணும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, சம்திங். உங்களுக்கு என்ன தேவை? வேர்ல்டை வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாதசனி கம்ப்ளீட்டாக விலகுது இல்லையா? நிச்சயமாக பரிகாரங்கள் பரிகார ராசியில் கும்பராசி உண்டு. பரிகாரங்கள் செய்து நன்மைக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் குடும்ப நன்மைக்காக பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை நடைபெறுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள், அதனுடைய கட்டணத்தை செலுத்தி. கும்பராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அதில் ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது. இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும். திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம், பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்துகிறோம். இதுதான் சார் கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது சந்திரன், அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே. ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர்.
உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடைச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த சனி பயிற்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களேயானால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.